ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் அண்ட் அக்வாரியம். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு காட்டும். ஸோ வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார். நம்ம அக்வாரியமில் வந்து ஏர் பம்பு, ஃபில்ட்ரேஷன் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், நமக்கு எவ்வளோ கரண்ட் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். இப்போ எவ்வளோ கரண்ட் எடுக்குது, அதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும், ஏன்னா இப்போ நான் வந்து 10 லைட் 15 லைட் அந்த மாதிரி வந்து போட்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இதனால எனக்கு கரண்ட் பில் ஜாஸ்தி ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். ஏன்னா பம்ப் வந்து 24 ஹவர்ஸ் ரன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஃபில்டர் ரன் ஆகிட்டுருக்கு. லைட் வந்து நான் ஒரு 8 ஹவர்ஸ் வந்து ரன் பண்ணுறேன், இதனால் வந்து எனக்கு சார்ஜ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ உங்கள் ஃபில்டர்லேயோ இல்லை வந்து ஏர் பம்ப்லேயோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பவர் பார்த்தீங்கன்னா வாட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 10 வாட்ஸ், 5 வாட்ஸ், 20 வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபில்டரையோ பம்பையோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக வந்து ஒரு சில கரண்ட் ரேட்டிங்கை வந்து வாட்ஸை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட் வந்து 2 நம்பர் 10 வாட்ஸு, ஃபில்ட்ரு ஒன்று வந்து 6 வாட்ஸு, ஏர் பம்ப் ஒன்று வந்து 5 வாட்ஸு. இப்போ இந்த 3 தான் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 எல்இடி லைட் வந்து 10 வாட்ஸ் அப்படின்னா 20 வாட்ஸு. இது வந்து 8 ஹவர் ரன் ஆச்சு அப்படின்னா 160 வாட்ஸு. ஸோ இந்த மாதிரி 160 வாட்ஸ் வரும். ஒரு ஃபில்ட்ரு வந்து 6 வாட்ஸு. ஸோ 6 வாட்ஸ் இன்ட்டு 24 வந்து 144 வாட்ஸு பர் ஹவர். அதாவது வந்து 24 ஹவர் ரன் ஆச்சு அப்படின்னா 144 வாட்ஸ் எடுக்கும். ஒரு ஏர் பம்ப் வந்து 5 வாட்ஸு. ஸோ 24 ஹவர்ஸ் ரன் ஆச்சு அப்படின்னா 120 வாட்ஸ் வந்து 24 ஹவர்ஸ் வந்து எடுக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 424 வாட்ஸு இன்ட்டு 30 டேட்ஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 12720 வாட்ஸ் வந்து 30 டேட்ஸில் வந்து நமக்கு எடுக்கிற வாட்ஸ் வந்து ஹவர். இதை வந்து கிலோ வாட்ஸ் பர் ஹவராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து டிவைடட் பை 1000 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கான யூனிட் கிடைக்கும். இப்போ இந்த 12720 வந்து 1000 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து யூனிட் கிடச்சிரும். இப்போ யூனிட் வந்து 12.72 யூனிட் வந்து கிடச்சிருச்சு. நமக்கு 30 டேஸ்க்கு வந்து 12.72 யூனிட்ஸ் வந்து நமக்கு போகுது. இந்த யூனிட்டை வந்து நமக்கான ஒரு யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ சார்ஜோ அந்த சார்ஜால் வந்து இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 30 டேஸ்க்கான பில்லிங் சார்ஜ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ டோட்டல் பில் அப்படின்னா இன்ட்டு எவ்வளோ யூனிட், அதாவது 12.72 யூனிட் இன்ட்டு 7 ருபீஸ் பர் யூனிட்டுக்கு. ஸோ 89.05 ருபீஸ் தான் வந்து 30 டேஸ்க்கான சார்ஜ். ஸோ நமக்கு இந்த 3 ஐட்டம் வந்து நமக்கு 24 ஹவர்ஸ் ப்ளஸ் வந்து 8 ஹவர்ஸ் இந்த மாதிரி வந்து ரன் பண்ணிச்சு அப்படின்னா வந்து இவ்வளோ வந்து நமக்கு வந்து சார்ஜ் ஆகும் 30 டேஸ்க்கு. இப்படி தான் வந்து நம்ம அக்வாரியமில் இருக்கிற ஆக்சரிஸ் வந்து ரன் ஆச்சு அப்படின்னா பர் மந்த் வந்து எவ்வளோ சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது. ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்கள் அக்வாரியமுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பவர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஏதோ ஃபில்ட்ரோ இல்லை வேறு ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா இதை செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.